தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வெயில் காலம் ஆரம்பிச்சதுனால, காரோட ஏசி எப்படி எஃபெக்டிவா வேலை செய்ய வைக்கிறது? எப்படி சீக்கிரம் கூலிங் அட்டெயின் பண்ண வைக்கிறது? அந்த மாரி விஷயங்கள டீட்டெயில்டா அனலைஸ் பண்ண போறேன். சிம்பிளா சொல்லணும்னா, கார் ஏசி எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கனால, நம்ம வண்டி வெயில்ல பார்க் பண்ணிட்டு வண்டி எடுத்த உடனே கூலிங் வந்து நம்மளுக்கு எஃபெக்டிவா வராது. அந்த எஃபெக்டிவ்னஸையும் கொண்டு வந்து உங்களுக்கு வந்து கூலிங் சீக்கிரமா அட்டெயின் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும்ன்றத டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்லிர்றேன். அதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்கு. அதே மாதிரி என்னென்ன ஆக்சஸரீஸ் நீங்க வந்து கார்ல பயன்படுத்துறீங்க அப்படின்னா, அந்த கூலிங்க தக்க வைக்கிறதையும், மெயின்டெயின் பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஓவரால் டிரைவ்ல வந்து கூலிங் ரொம்ப கம்மியாகாம இருக்கிறதுக்கும் வழிவகுக்கும்ன்றது இந்த வீடியோல சொல்லப் போறேன். இப்ப கார் ஏசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வெயில்ல ஒரு வண்டி நிறுத்துறீங்க. ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர்ல வெளிய 40 டிகிரி செல்சியஸ்ல ஒரு வண்டி வந்து நின்னுச்சு அப்படின்னா, இன்டீரியர்ல உங்களுக்கு ஃபுல்லா கார் குளோஸ்டா இருக்கறதுனால ஆல்மோஸ்ட் 108 டூ 110 டிகிரிஸ் ஹீட் வந்து உள்ள வந்து இருக்கும். வெளிய இருக்கிற வெப்பநிலையோட 2ல இருந்து 2 1/2 மடங்கு உள்ள ஹீட் வந்து அதிகமா இருக்கும். நீங்க வண்டிய வெயில்ல நிறுத்திட்டு வந்து உடனே வண்டிய ஸ்டார்ட் பண்ணி ஏசி போட்டீங்க அப்படின்னா, எந்த ஒரு ஜன்னலையோ, கதவையோ நீங்க ஏறிட்டு எதுவுமே தொறக்காம நீங்க ஏசி போட்டீங்க அப்படின்னா, கூலிங் உங்களுக்கு ரீச் ஆகி, சர்க்குலேஷன் ஆகி வர்றதுக்கு அட்லீஸ்ட் மினிமம் பார்த்தீங்கன்னா, காரோட சைஸ பொறுத்து 15 டூ 25 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்கும். அந்த கூலிங் எஃபெக்டிவ்னஸ் ஃபுல் பிளாஸ்ட்ல ஓடுனா தான், அந்த கூலிங் வந்து அந்த ஹீட்ட இது பண்ணி உங்களுக்கு வர்ற மாரி இருக்கும். இப்ப இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த எல்லா ஸ்டெப்புக்கும் முன்னாடி, நம்ம வண்டி எந்த காரா இருந்தாலும் அந்த வண்டியில ஏசி ப்ராப்பரா எஃபெக்டிவா ஆல்ரெடி ஃபங்ஷன் ஆகுதான்றத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். வண்டி வந்து இனிஷியலா ஒரு ஏசிய வந்து நம்ம செக் பண்றோம். கார் ஏசி வந்து ஒரு கூலிங் நல்லா இருக்கு. இல்ல ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து என்னென்ன விஷயங்கள் நீங்க பார்க்கணுன்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு கார் ஏசி நல்லதா ஒர்க் பண்ணணும் அப்டின்னா, வண்டியில வந்து கேபின் ஏர் ஃபில்டர் அப்படின்னு நெறைய கார்கள்ல எக்யூப் பண்ணியிருப்பாங்க. இப்ப ரொம்ப லோ எண்ட் கார்ஸ்ல இருக்காது. உதாரணத்துக்கு ஈக்கோ, பழைய ஆல்டோ இந்த மாரி வண்டிகள்ல, பழைய சாண்ட்ரோ இந்த மாரி வண்டிகள்ல வெறும் கூலிங் காயில் தான் இருக்கும். கேபின் ஏர் ஃபில்டர் இருக்காது. அந்த மாரி வண்டிங்களுக்கு இது பொருந்தாது. அப்படி கேபின் ஏர் ஃபில்டர் இருக்குன்ற பட்சத்துல அந்த வண்டிக்கு கேபின் ஏர் ஃபில்டர் அடைச்சிருக்கா, அழுக்கா இருக்கான்றத ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ரொம்ப கிளாக் ஆயிருந்ததுன்னா அத கண்டிப்பா மாத்தணும். இது புது ஏர் ஃபில்டர், கேபின் ஏர் ஃபில்டர் நீங்க மாத்துனதுக்கு அப்புறமா, இல்ல பழைய கேபின் ஏர் ஃபில்டர் நீங்க கிளீன் பண்ணி போட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு கேபின் ஏர் ஃபில்டர் போட்டதுக்கு அப்புறமாவும் கூலிங் இல்ல அப்படின்னா, என்னென்ன காரணங்கள் இருக்கும்னா, ஏசி சிஸ்டம்ல வந்து உங்களுக்கு கூலிங்கோட கேஸ் வந்து கம்மியா இருக்கலாம். இல்ல ஏசியோட அ காரோட ஏசி சிஸ்டம்ல கூலிங் கேஸ் லீக் ஆகலாம். இந்த கூலிங் கேஸ் எதுல லீக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்டன்சர் காயில்னு சொல்லுவாங்க. அதாவது கண்டன்சர் வந்து கார் ஃப்ரண்ட்ல வரும். இந்த கூலிங் காயில்னு சொல்லுவாங்க. அது வந்து காரோட டேஷ்போர்டுக்கு பின்புறமா வரும். அந்த ப்ளோயரோட அந்த கூலிங் வந்து அதுதான் உங்களுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணும். ப்ளோயர் உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணும்போது அந்த கூலிங் வந்து உங்களுக்கு உள்ள காத்தா வரும். இந்த கூலிங் காயில்ல லீக் இருந்ததுன்னா, கண்டிப்பா அந்த கூலிங் காயில் ரிப்பேர் பண்ண முடியாதுன்னா, ஆல்மோஸ்ட் நெறைய கண்டிஷன்ஸ்ல அந்த கூலிங் காயில் ரீப்ளேஸ் பண்ற மாரி இருக்கும். அந்த கூலிங் காயிலோட சைஸ் டேஷ்போர்ட் ரிமூவ் பண்ணி மாட்டுறதுக்கு தகுந்தான லேபருக்கு தகுந்த மாரி, அந்த கூலிங் காயில் ரீப்ளேஸ் பண்ணி, சர்வீஸ் பண்ணி, உங்களுக்கு கண்டன்சர் கிளீன் பண்ணி, உங்களுக்கு அந்த ஏசி கேஸ் டாப் அப் பண்ணி இவ்வளவும் பண்றதுக்கு, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காரோட சைஸ்க்கு தகுந்த மாரி 7,500லேருந்து 15,000 வரைக்கும் ஆகும். இப்ப இந்த கண்டன்சர் காயில்லாம் நல்லா இருக்கு. பிரஷர் நிக்குது. லீக்கேஜஸ் எதுவும் இல்ல. கேஸ் மட்டும் கம்மியா இருக்குன்னா, கேஸ் டாப் அப் பண்ணி, கண்டன்சர கிளீன் பண்ணி, ஓவரால் ஒரு ஜெனரலா சர்வீஸ் பண்ணி கம்ப்ரசரோட ஷேப்லாம் நல்லா இருக்குன்னா, இத மட்டும் பண்ணா போதும். இது பேசிக்கா உங்களுக்கு ஒரு கேஸ் ரீசார்ஜ் பண்றதுக்கு 1000லிருந்து 1500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இது பண்ணீங்கனாலே போதுமானது. அப்படி இல்ல இதுக்கும் அடுத்து நம்மளுக்கு கூலிங் காயில்ல லீக் இல்ல, கேஸ் நிக்க மாட்டேங்குது. இல்ல எல்லா கேஸும் கரெக்ட்டா இருக்கு. கூலிங் காயில்லயும் லீக் இல்ல, பிரஷரும் நிக்குது. ஆனா கம்ப்ரசர் ஆன் ஆக மாட்டேங்குது. இல்ல கம்ப்ரசர் ஆன் ஆகுது, விட்டு விட்டு கூலிங் வருது. பம்பிங் இல்ல அப்படின்னா, கம்ப்ரசர் மே பி த கல்பிரிட். கம்ப்ரசர தான் நீங்க செக் பண்ற மாரி இருக்கும். அந்த கம்ப்ரசர்ல வர்ற கிளட்ச் போச்சா? இல்ல கம்ப்ரசரே ஃபால்ட்டா? இல்ல கம்ப்ரசர்ல எதுவும் ஆயில் லீக்கேஜஸ் இருக்கா? இல்ல டேமேஜ் ஆயிருக்கா? இல்ல கம்ப்ரசர் வந்து ஒர்க் ஆகலையா? இந்த ஃபியூஸ் சிஸ்டம்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறமாவும் லோட் எடுக்கல அப்படின்னா, கம்ப்ரசரும் ஒரு சில வண்டிகள்ல போகும். கம்ப்ரசர் போச்சு அப்படின்னா, வண்டியோட சைஸ்க்கு தகுந்த மாரி 18,000லிருந்து 40,000 வரைக்கும் செலவாகும். நான் சொல்றது லோ எண்ட் கார்லேருந்து ஹை எண்ட் கார் வரைக்கும் சொல்றேன். இதெல்லாம் செக் பண்ணி கூலிங் பெர்ஃபெக்ட்டா வர்ற மாரி உங்க வண்டியில இருந்ததுக்கு அப்புறமா, எஃபெக்டிவா கூலிங் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வண்டி வந்து வெயில்ல ரொம்ப அதிக நேரம் நிறுத்தி வச்சிருக்கீங்க. வண்டி போய் எடுத்த உடனே நீங்க வண்டிய சாவி போட்டு ஆன் பண்ணணும்னா, முதல்ல பண்ண வேண்டியது, வண்டியில தூசியான என்வைரன்மென்ட் இல்லன்னா, 4 ஜன்னலையுமே தொறந்துருங்க. 4 ஜன்னலையுமே தொறந்து விட்டுட்டு,
வண்டி ஹேட்ச்பேக்கா இருக்குன்ற பட்சத்துல, டிக்கி உங்களால தொறந்து மூட முடியும் அப்படின்னா, டிரைவர் சைட் டோர தொறந்து வச்சுட்டு, டிக்கிய ஒரு 2 வாட்டி, 3 வாட்டி தொறந்து தொறந்து மூடுங்க. இல்ல ஒரு 10 வாட்டி கூட மூடலாம். உங்களோட இடம், பொருள் ஏவல் பார்த்து நீங்க பண்ணிக்கோங்க. மூடுனீங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்டீரியர்ல இருக்க ஏர ஈஸியா பம்ப் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்து அதாவது பம்ப் இன் பண்ணும். உள்ள இருக்கிற வெக்கையான காத்த வெளிய தள்ளிட்டு, வெளிய இருக்கிற கூலிங்கான காத்த ஈஸியா சர்க்குலேட் பண்றதுக்கு அது உதவும். ஸோ எதுக்கு டிரைவர் சைட் டோர தொறந்து வச்சு பண்ண சொல்றேன் அப்படின்னா, அந்த உள்ள இருக்கிற வெக்கைய வெளிய தள்ளுறதுக்காக தான் 4 ஜன்னலையும் நீங்க இறக்கி விடணும். இல்ல உங்களுக்கு பூட்ட தொறக்க முடியாது அப்படின்ற பட்சத்துல, டிரைவர் சைட் டோர தொறந்து வச்சுட்டு, பின்னாடி பேசஞ்சர் சைடு ஆப்போசிட் அதாவது நீங்க ஃப்ரண்ட் ரைட் சைட் டிரைவர் சைடு டோர் நீங்க தொறக்குறீங்கன்ற பட்சத்துல, பின்னாடி ரியர்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட் பேசஞ்சர் டோர பார்ட்டா தொறந்து வச்சுட்டு, இதே பம்பிங் வந்து நீங்க டிரைவர் சைட் டோர ஒரு 4, 5 வாட்டி இல்ல 10 வாட்டி தள்ளினீங்கனாலும் இதே மெக்கானிசம் வந்து ஃபங்ஷன் ஆகும். இத பண்ணதுக்கு அப்புறமா வண்டியில உட்கார்ந்த உடனே, வண்டி வந்து ஃபுல்லா கண்ணாடி ஏத்தி போடாம, ஃபர்ஸ்ட்டு ஏசி ஆன் பண்ணி, ப்ளோயர் வந்து ஃபுல் பிளாஸ்ட் அதாவது ப்ளோயர் வந்து அதிகபட்ச ஒரு ஃபேன் ஸ்பீட்ல வச்சுட்டு, அதாவது நீங்க ஃப்ரண்ட்ல வந்துட்டு வண்டி வந்து ஒரு ஓட்டுங்க. ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 1/2 கிலோமீட்டர் ஒரு 500 மீட்டர்லேருந்து ஒரு 600 மீட்டராவது வண்டிய ஓட்டுங்க. வெளிக்காத்த வந்து உள்ள சர்க்குலேஷன் பண்ற மாரி நீங்க வச்சுட்டு போட்டாலும் சரி, இல்ல ரீசர்க்குலேஷன் மோட்ல போட்டும் ஜன்னல் தொறந்திருக்கனால இந்த மாரி பண்ணும்போது, ஏசி சிஸ்டம்ல இருக்கிற அந்த கெட்ட நச்சு, பிளாஸ்டிக்லாம் ஹீட் ஆகி வர்ற ஸ்மெல் இதெல்லாம் வந்து வெளிய தள்ளிரும். அத நீங்க சுவாசிக்கிறதும் கெட்டது தான். உங்களுக்கு ட்ரவுசினஸ், உங்களுக்கு டயர்ட்னஸ் வர்ற ஃபீலு, ஒரு மாரி வாமிட் வர சென்சேஷன், சளி பிடிக்கிற மாரி, இந்த மாரி அலர்ஜியா இருக்கிறவங்களுக்கு இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாரி பண்ணும்போது உங்களுக்கு அதே இத வந்து உள்ள இருக்கிற வெக்க காத்த ஈஸியா அது பம்ப் அவுட் பண்ணி வெளிய தள்ளுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு 1/2 கிலோமீட்டர் அல்லது ஒரு 2 டூ 5 மினிட்ஸ் நீங்க இந்த மாரி தொறந்து, ஒரு நிதானமா நீங்க ஒரு ஸ்பீட்ல போனீங்கனாலே, உங்களுக்கு வந்து கூலிங் ஈஸியா தக்க வைக்கிறதுக்கு, டக்குனு கூலிங் பண்றதுக்கு இது உதவும். இது பண்ணதுக்கு அப்புறமா எல்லா ஜன்னலையும் ஏத்திட்டு, உங்களுக்கு கூலிங் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு எஃபிஷியன்ட்டான ஒரு டெம்பரேச்சர்ல செட் பண்ணதுக்கு அப்புறமா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியா இருந்தா ஆட்டோ அமுக்கிக்கோங்க. இல்ல ஃபேன் ஸ்பீட் உங்களுக்கு தகுந்த மாரி குறைச்சுக்கிட்டு, ரீசர்க்குலேஷன் மோட்ல போடுங்க. இப்ப எதுக்கு ரீசர்க்குலேஷன் மோட போட சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அந்த ஹீட்லாம் வெளிய தள்ளிட்டதுனால, கூலிங் ஆகுறது வண்டி உள்ள இருக்கிற காத்து, இந்த நச்சுலாமும் வெளிய போயிடும். உள்ள இருக்கிற காத்துல ரீசர்க்குலேஷன் மோட் நீங்க போடும்போது, கூலிங் எஃபெக்டிவா ஏறும் அண்ட் எஃபெக்டிவா நிக்கும். சீக்கிரமாவும் கூலிங் ஆகும். உங்களுக்கு மைலேஜும் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா இருக்கும். கம்ப்ரசர் வந்து கன்டினியூஸா லோட் எடுத்து ஓடிட்டே இருக்காது. ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் நல்லாருக்கும். ஏசியோட கூலிங்கும் நிக்கும். ஸோ இத மாரி பண்ணும்போது உங்களுக்கு டயர்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இல்ல. ஒரு 5 மினிட்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கூலிங்கும் ஈஸியா அட்டெண்ட் ஆகும். நீங்க வந்து ஒரு 10ல இருந்து 25 நிமிஷம் ஓடி கூலிங் இல்லன்ற மாரி நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. டக்குனு கூலிங் ஆகும். அதே மாரி உங்களுக்கு அந்த ஹீட்ல இருந்து நீங்களும் டக்குனு ஒரு கூலிங் வந்து அட்டெயின் பண்ற மாரி இருக்கும். வண்டியிலயும் லோட் அதிகமா இருக்காது. ஸோ ஏசி சிஸ்டமும் எஃபெக்டிவா வந்து ஃபங்ஷன் ஆகும். இது பண்ணிட்டீங்க அப்படின்னும்போது ஏசி கூலிங் நல்லாவே ஏறும், நல்லாவே நிக்கும். ஸோ இப்ப இந்த ஏசி கூலிங் வந்து எஃபெக்டிவா நிறுத்தி வைக்கிறது வண்டியில வந்து ஒரு சிலர் பிளாக் கார் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து டின்ட்டே இல்லாம இருக்கும் கார்ல. அவங்களுக்கு வந்து வெளிய இருக்கிற ஹீட் அதிகமா இருக்கும்போது கூலிங் நின்ன மாரி இருக்காது. ஒரு சில வண்டியில லெதர் சீட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹீட் வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். சீட்லயே உட்கார முடியாது. ஸோ இந்த மாரி பண்றவங்களுக்கு என்னென்ன ஆக்சஸரி போடணும்ன்றதையும் நான் சொல்லிர்றேன். ஸோ இந்த கூலிங் வந்து தக்க வைக்கிறதுக்குன்ட்டு ஒரு சில ஆக்சஸரீஸ் வந்து கார்ல இருக்கு. ஸோ டின்ட் வந்து அலோவ் பண்ண லிமிட்டான 50-60% நீங்க யூஸ் பண்ணலாம். நான் சொல்றது நல்ல ஒரு குவாலிட்டியான டின்ட் நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டாலர்லட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லா சைட்ஸ் டிரைவர் சைட், பேசஞ்சர் சைட் அது மாரி 4 சைட் டோர்ஸ் பின்னாடி நம்ம பூட்ல வர கண்ணாடி இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு 50-60% டின்ட் கூட கூடிய நல்ல கூலிங் சென்ஸ் தர்ற ஒரு நல்ல ஒரு கம்பெனில ஒரு சன்கிளாரா இருக்கட்டும், இல்ல கார்வேரா இருக்கட்டும், இல்லன்னா உங்களுக்கு 3Mஆ இருக்கட்டும். இதெல்லாம் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா இருக்கும். பிளாக் பங்க்லயும் குடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கூலிங் வந்து நல்ல ஒரு என்ரிச் பண்ணி குடுக்கும். உங்களுக்கு டின்ட் போட்டாலுமே வந்து உங்களுக்கு வெளிய இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியிற மாரி தான் இருக்கும். நல்ல ஒரு கூலிங் வந்து தக்க வச்சு குடுக்கும். இத பண்ணணும். ஸோ இத வந்து ஒரு 60% தான் உங்களுக்கு கூலிங் எஃபிஷியன்சி குடுக்கும். இத விட முக்கியமா ஒரு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட்ல வந்து ஒரு சில கம்பெனிஸ்ல இப்ப நான் சொன்ன அத்தன கம்பெனிஸ்லயுமே குடுக்குறாங்க. அது வந்து உங்களுக்கு 99% யூவி ரேஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு எபிலிட்டி கொண்ட ஒரு கூலிங் ஃபில்ம் வந்து இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்போ உதாரணத்துக்கு இது நம்ம இத்தன கிளாஸுக்கு நம்ம ஒட்டுறது ஒரு ரூ. 3000 சார்ஜ் பண்றாங்க அப்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கு மட்டுமே 3000த்துல ஆரம்பிச்சு அதிகபட்சம் 8000, 10,000 வரைக்குமே இருக்கு. அந்த கிளாஸ் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கு நீங்க அந்த கூலிங் கவர் அதாவது அந்த கூலிங் டின்ட் வந்து நீங்க ஒட்னீங்க அப்டின்னா, உங்களுக்கு வண்டி ஓட்டும்போது எவ்வளோ வெயில்ல ஓட்டுனாலும், ரொம்ப உங்களுக்கு கண்ணு கூசுற மாரியே இருக்காது. நைட் டிரைவிங்க்குமே நல்லா இருக்கும். ஆப்போசிட்ல யாரும் ஹை பீம் போட்டாலும் உங்களுக்கு கண்ணு கூசுற மாரிலாம் இருக்காது.
அதே மாரி ஹீட்ட நல்லா டிஃப்ளெக்ட் பண்ணும். இப்ப இதெல்லாம் நீங்க பேஸ்ட் பண்ணி வண்டிய ரொம்ப வெயில்ல விட்டாலும், டக்குன்னு அந்த 100 டிகிரி செல்சியஸ் போற அளவுக்கு உடனே வந்து உங்களுக்கு ஹீட் வந்து உள்ள ஏறாது. விண்ட்ஷீல்ட்ல இந்த ஃபில்ம் ஓட்டுனீங்க அப்படின்னா. ஸோ இந்த ஆக்சஸரியும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஸோ இது 2ம் போனதுக்கு அப்புறமா வண்டி வந்து டாப் அண்ட் மாடல் லெதர் சீட் தான் இருக்கு. வண்டியில எதுவும் பண்ண முடியாதுன்னா பிரச்சனை இல்ல. இல்ல ஃபேப்ரிக் சீட் போடுறவங்க இந்த மாரி வெயில் காலம் இல்ல வெயில் கிளைமேட்ல இருக்கிறவங்க வந்து சீட் கவர் போட போறீங்க அப்படின்னா, ஆர்டிபிஷியல் லெதர் வந்து உங்க டேஸ்ட்டுக்கு இருக்கு. நீங்க யூஸ் பண்றீங்கன்னா பரவால்ல. அப்படி இல்ல எனக்கு ஹீட் டெசிப்ட் ஆகணும் அப்படின்னா, ஃபேப்ரிக்ல நம்மளுக்கு வந்து நடுவுல வந்து ஒரு அப்சார்பிங் காட்டன் லேயர் கொண்ட வர்ற ஒரு ஹீட் உள்வாங்காத சீட் கவர்ஸும் இருக்கு. ஸோ இது போட்டீங்கன்னாலும் ஹீட்டோட டெசிப்டேஷன் உங்களுக்கு வந்து உள்ள சீட்ல உட்காரவே முடியாத அளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்காது. அதுவும் வந்து உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன டிப்ஸ் நீங்க சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் நீங்க பார்த்தானாலே உங்களுக்கு ஏசி வந்து எஃபெக்டிவாவும் இருக்கும். கூலிங்கும் நல்லா இருக்கும். அப்படி இல்ல இன்னொன்னு வந்து எனக்கு இத வந்து டேஷ்போர்ட்ல வந்து ஒரு சில வண்டி பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வெயில் விழும். அந்த டேஷ்போர்ட வந்து தொட முடியாது. ஸ்டியரிங்லலாம் கை வைக்க முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு டர்க்கி டவல் ஏதாவது நல்ல ஒரு பெரிய சைஸ் உங்க டேஷ்போர்ட கவர் பண்ற மாரி வண்டியில வச்சுக்கோங்க. நீங்க எங்க போறீங்க, ஏதாவது வெயில்ல ரொம்ப நேரம் நிறுத்துற மாரி இருந்தது அப்படின்னா, அந்த டேஷ்போர்டு மேல போட்டுட்டு, அந்த ஸ்டியரிங் மேலயும் அத இழுத்து விட்டுருங்க. ஸோ நீங்க வண்டிய வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க கை வைக்கும்போது, அது வந்து ஸ்டியரிங் சூடா இருக்காது. அந்த ஸ்டியரிங் லெவலுக்கு அத இழுத்து விட்டீங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு டேஷ்போர்டும் ரொம்ப வெயில்ல நின்னாலும் ஈஸியா டக்குனு ஃபேடும் ஆகாது. உங்களுக்கு ஸ்டியரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஓட்டும்போதும் டக்குனு சூடாயிரும். ஸோ இது வந்து சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இதுல உங்களுக்கு குடுத்துருக்கேன். இது வந்து எல்லாம் அந்த டிப்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம கார்ல ஏசி சிஸ்டம் ஒரு எஃபெக்டிவா ஃபங்ஷன் ஆவறதுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணி இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி இந்த மாரி மைல்டான ஆக்சஸரீஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து கூலிங் நல்ல எஃபெக்டிவா இருக்கும். நல்ல ஒரு கூலிங்கும் நிக்கும். லாங் டிரைவ் போனாலும் சரி, ஷார்ட் டிரைவ் போனாலும் சரி, ஏசி வந்து நல்லா எஃபெக்டிவா ஃபங்ஷன் ஆகும். மைலேஜும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா எடுக்கலாம். இந்த கம்ப்ரசர் வந்து லோட் உங்களுக்கு கம்மியா குடுக்குறதுனால. ஸோ இந்த வீடியோல ஒரு ஏசி சிஸ்டம் கார்ல எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும்ன்றத டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.